அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமா சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காரியம் வெற்றியாக அதிகாரம் உதவும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். காரியம் வெற்றியாக அதிகாரம் உதவும். இப்போ அந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கே அந்த அதிகாரம் கிடைக்கும், காரியத்தை முடிச்சிக்கிற மாதிரி, காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கே அதிகாரம் கிடைக்கும். இல்லாட்டி மேலே உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவர். அதிகாரத்தில் உள்ள யாராக இருந்தாலும் உங்களுக்கு உதவுவார்கள். ஏன் அது மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா, என்னதான் உங்களுக்கு 7.5 பாதச்சனியில் இருந்தாலும், ராகு கேது எல்லாம் சரியில்லை சர்ப்பதோஷத்தில் இருக்குன்னாலும், சனி ராகு கேது 2 பேரும் அந்தளவுக்கு நல்லதில்லை நல்லா இல்லை அப்படின்னாலும், குரு பகவான் 2-11 கூடையவும் உச்சமாகிறான் 6ஆம் இடத்தில். எங்கே இருந்தாவது பணம் வரும், எப்படியோ காரிய வெற்றி நடக்கும். அந்த 6ல் இருக்கிறப்ப அது மறைவு ஸ்தானம், ஆனால் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் ஆக்சுவலாக 7ஆம் இடத்ததிபதி. 7ஆம் இடத்ததிபதி 6ல் இருக்கிறப்ப பெரியவங்க வாண்டடாக உங்கள்கிட்ட பங்குதாரரா இல்லை உங்கள் காரியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுங்கிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா சூரியன் 6ல் இருக்கிறப்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. இப்போ இதே வேறு கோளாக இருந்தால் மற்றவர்கள் சூழல் வழியாக பகை விரோதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ 2-11 கூடையவனும் உச்சமாகிறார் இல்லையா? ஆக பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அண்ட் வெற்றி பெரியவங்க வழியாக கிடைக்கும். அதனால தான் அதிகாரம் உதவுன்ட்டேன். எப்படி கிடைக்கும்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி வக்ரமாக இருக்கிறார். அவரே 8ஆம் இடத்ததிபதியாகவும் போகிறார். அப்போ பங்குகள் கூட்டாளிகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மை. ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்சப்பலன். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துடக்கூடாது. பெருசாக எதிர்பார்த்துட்டு செஞ்சீங்கன்னாக்கா சொதப்பும், மாறாக நடக்கும். ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும். நீங்கள் கிடைக்கிறது கிடைக்கட்டும் பார்த்துக்கோன்னு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் முறையாக என்ன செய்யணும், இந்த காரியம் முடிய என்ன செய்யணும், காரியம் வெற்றியாக மாற என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணாலே போதுமானது. ஆச்சரியமான வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயந்துக்கிட்டே செய்வீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா சொதப்பும். ரொம்ப இது கண்டிப்பாக இதை ஜெயிச்சு தான் ஆகும், கிடச்சி தான் ஆகும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக இல்லை, ரொம்ப ஒரு உத்வேகமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப அப்படி பண்ணிங்கன்னாக்க வம்பு. வக்ரம் பெற்றோக்கோள் மாற்றி செஞ்சிடும். கூடவே அந்த பூர்வ புண்ணியாதிபதி அஸ்தங்கமும் ஆகிறார்.
அப்போ பெரியவங்க மூத்தவங்க வழியாகத்தான் நல்லது நடக்கும். தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்க வழியாக தான் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும், காரியம் வெற்றியாகும். அதனால தான் இந்த தலைப்பு நான் கொடுத்துருக்கேன், காரியம் வெற்றியாக அதிகாரம் உதவும்னு. இப்போ 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான். மற்றவங்க சூழலை சரியாக புரிஞ்சிக்க முடியாது, அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு குழப்பம் வரும், அவங்களும் உங்கள் மேலே டவுட்டாக ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் 9 கூடையவன் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு, ஒரு வகையில் நெகட்டிவ். ஏன்னா அவனே பூர்வ பாக்கியாதிபதியாக வரான். கேதுவோடு இணைபிறப்ப எதிர்பாலினர் வகையில் சிக்கலும், எதிர்பாலின கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் பேசணும், மேலே உள்ள அதிகாரி எதிர்பாலினராக இருக்காங்க, நீங்கள் ஆண்னா பெண்ணாகவோ நீங்கள் பெண்ணுன்னா ஆணாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் சில கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்கள்ட்ட நன்மை கிடைக்கும், நான் இதை செய்கிறேன் எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி பாதகம் வரும். அதில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம். ஒரு விழிப்புணர்வோட சரி காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்மளுடைய சுயமரியாதையை மானத்தை அடகு வைக்க முடியாது இல்லைங்களா, அதை பார்த்துக்கணும். அதிகாரம் உதவும் தான், உதவுன்னு உதவி கிடைக்குதுன்ட்டு தன்னையே இழக்க முடியுமா, அதை பார்த்துக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு 6, 7 கூடையும் பரிவர்த்தனை ஆகிறான். 6ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கான். அப்போ மற்றவங்க சூழல் வழியாக ஒரு பகை போட்டி பிரச்சனை ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கார், அந்த மாதிரி தன்மை. அண்டு சுக்கிரன் கேது இணைவதே எதிர்பாலினர் வகையில் சிக்கல். வரக்கூடிய ஆளுங்க அவங்க மனசை கெடுக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி சிந்தனையை கெடுப்பது, அழகு கவர்ச்சி காட்டி கெடுப்பது, இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. இந்த சர்ப்பதோஷங்கிறப்பையும் பொதுவில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலே பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். ஏன்னா அது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தும். வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவும்பாங்க. நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டா பெரிய அளவுக்கு கெடுதல் வராதும்ப. இப்போ சர்ப்ப தோஷமாகவும் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 பாதச்சனியாக இருக்கிறார். போகிறப்ப நல்லது பண்ணுவார், அதுக்கு கடைசியில் ஒரு 6 மாதத்துக்கு. இப்போ தேவையில்லாத கண்டங்கள், இழப்புக்கள், பேரை கெடுத்துக்கிறது, பெரிய அளவுக்கு விரயத்தை சந்திக்கிற மாதிரிலாம் அவர் பண்ணிடுவார். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க, தப்பிச்சிக்கலாம். ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வந்து 7ல் உட்கார்றதால மற்றவங்களுக்கு அப்படியே நல்லது செய்கிறேன், பெரிய தியாகி மாதிரி பண்ணுறேன், அவங்க நம்மளை மதிப்பாங்கன்னு நீங்கள் செய்கிறது, அதாவது சும்மா இருந்தாலாவது நல்லது. பணத்தையும் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறதும்பாங்கல்ல, உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கிறதும்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, நீங்கள் வேணால் உதவி வாங்கிக்கங்க. எப்போ அப்படின்னா இந்த 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 1 மந்த்து பெரியவங்க மூத்தவங்க கண்டிப்பாக உதவுவாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்கக்கூடாது. நீங்கள் பெருந்தன்மையாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி காரியம் முடியணும்னு எதை வேணாலும் செய்கிறேன்னு சொல்லி சில உங்களை அறியாமல் அந்த தன்மானத்தை இழக்கிற மாதிரி, பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பாதகமான செயல்களை செய்கிறது தேவையில்லை. அதீத விழிப்புணர்வு தேவை. ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் நெகட்டிவாக இருக்குது. சனி சரியில்லை, ராகு கேது சரியில்லை, குரு தன லாபாதிபதி உச்சமாகிறது நல்லது. எங்கே உச்சமாகிறார்? 6ஆம் இடத்துல. போட்டி பிரச்சனையோட பணம் வரும், இல்லாட்டி கடனில் வரும். கடன் கிடைக்கும், கடன் கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக கடனை வாங்கிட்டு இது பண்ணிங்கன்னா 7ஆம் இடத்ததிபதியோட சேர்றப்ப பெரிய மனுஷன் அவன் குரோர் கணக்கில் வாங்குவான். அதுக்கேற்ற சொத்து இருக்கும், அடைக்கிறதுக்கு இது இருக்கும், பண்ணுவான். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஏதோ கொடுக்குறாங்க, அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் இல்லை இவரோட பார்ட்னராக இருக்கிறதால கிடைக்குதுன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, காரிய வெற்றியாக மாறிடும். கடன் பகை விரோதமாக இல்லாதபடி தப்பிச்சிக்க முடியும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, காரியம் கண்டிப்பாக வெற்றியாகும். அதுக்கு உங்களுக்கே அதிகாரம் கிடைக்கும், இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. மெடிடேட் பண்ணுறப்ப தான் இந்த விழிப்புணர்வு வரும். இல்லாட்டி அறியாமையால் பாதகத்தை வரவழைச்சிக்குவீங்க. 7.5 இருக்கிறதால ஜாக்கிரதை.
நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.